யார் வேணாலும் சதித்திட்டம் போட்டோம், நீ அதை புரிஞ்சுக்கிட்டு விலகிப்போ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இதைத்தான் வாசிக்க கேட்டோம். இயேசுவை எப்படியாவது சாகடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. இது ஏன் இப்படி பிளான் போடுறாங்கன்னா, இதுக்கு முந்தின நற்செய்தி பகுதியை வாசிக்கிறது போது தான் தெரியும். தொழுகை கூடத்தில் இயேசு ஒரு கை சும்பிய ஒருவரை சுகமாக்குகிறார். ஓய்வு நாளை மீறி இவர் செய்கிறார் அப்படின்ன உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு எதிராக கலகம் ஊட்டி எப்படியாவது இவரை கொலை செய்யணும்னு சொல்லி பார்க்குறாங்க. உலகத்தினுடைய எதிர்ப்பு ஒன்று என்றைக்கும் இருக்கும். உலகம் உங்களை எதிர்க்கும். எப்படி? நீ நல்லது செய்தால் கூட உங்களை உலகம் எதிர்க்கும். நன்மை செய்யும்போது கூட எதிர்ப்பு வரும். ஏன்? இதை எதிர்ப்பதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும் என்றைக்குமே. ஆனால் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அந்த இடத்தை விட்டு விலகி போகிறார். அங்கே நாம் உடனே யோசிக்கக்கூடாது, ஆஹா இயேசுநாதர் சாமி தோத்துவிட்டார், அவர் பலவீனம் அடைஞ்சிட்டார், அப்படி இல்லை. இதெல்லாம் ஞானம், விவேகம், தெய்வீக ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வீக ஞானத்தோடு இவர் நன்மை செய்கிறது நிறுத்தலை. இந்த இடத்த விட்டு வேறு இடமா போய் அவர் தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். அன்புக்குரியவர்களே, 1950-60களில் இந்தியாவில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் எல்லையில் உள்ள சம்பல் பள்ளத்தாக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே மிகப்பெரிய கொடூரமானவர்கள்லாம் இருப்பாங்க. யாரெல்லாம் போனாலும் அந்த கொடூரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களை வழிமறைச்சி கொள்ளையடிச்சிருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு சூழல் அங்கே நிலவிட்டு இருந்தது. கொள்ளையர்கள் எல்லாம் அங்கே இருந்தாங்களாம். அந்த இடத்திற்கு அவர்களை எப்படியாவது மனமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியினுடைய முதல் சீடரான வினோபா பாவா அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சீடர்கள் இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு அவர்களை போய் மாற்ற போகிறேன் அப்படின்னு முயற்சி செய்கிறார். ஏற்கனவே காவல்துறையும் இராணுவமும் மிகப்பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கிறது அவர்களை சரி பண்ணுவதற்காக. இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, இது வேண்டாம், உங்களுக்கு நல்லா இருக்காது, அங்கே போனால் உங்களெல்லாம் சாகடிச்சிருவாங்க, உங்கள் நிறுவனத்தை கூட அமைதியாக இருக்க விட மாட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டுடுவாங்க, பார்த்துங்க, வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காங்க, சீடர்களோடு போகிறாங்க. 1960 போய் அவங்கள்ட்ட போகும்பொழுது அவங்கள்ட்ட சண்டைலாம் போடலை, ஒதுங்கி போகிறாங்க. ஒதுங்கி போய் அவர்களை சந்திக்கிற ஏற்றுக்கொள்கிற மனநிலையோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இயக்கத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. பூமி தான இயக்கம்னு சொல்லி, யார் ஏழை எளியவர்களுக்கு நிலம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் நிலம் கொடுக்கிறோம் என்று சொல்லி பூமி தான இயக்கத்தை வலியுறுத்தி கொண்டாங்க. அதில் மிகப்பெரிய முக்கியமான இந்த கொள்ளையர்களெல்லாம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட கொண்டாந்து தன்னுடைய போராட்ட கருவிகளெல்லாம் போட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் வரும் எதிர்ப்புகள், அதோடு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கெலாம் நமக்கு நேரம் இல்லை. இதான் சொல்லுவாங்கள்ல, உன்கிட்ட சண்டை போடுறதுக்கெலாம் என்கிட்ட நேரம் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் அன் டைம் டு ஆர்கியூ வித் யூ அப்படிம்பாங்க சிலர்லாம். அது மாதிரி உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு இல்லை, நான் ஒதுங்கி போய் நல்ல காரியத்தை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போவேன் அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் சொன்னது தான் இன்றைக்கி நமக்கான பாடம்.